ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த டீப் நெக் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் இதோட ஃபிட்டிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே டீப் நெக்கு ப்ராடாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராப் ரொம்ப குட்டி ஸ்ட்ராப்பு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் இருக்கும்போது இது எப்படி இவ்வளோ ஃபிட்டாக வந்தது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த டீப் நெக் சம்மந்தமாக கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த வீடியோவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நான் ப்ளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட லென்த் என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய ப்ளவுஸ் 13.5. ஸோ நான் அந்த 13.5க்கு ஒரு லைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஷோல்டரும் ஆமோலும் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் நெக்கோட டீப்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அந்த அளவு நெக்கு டீப்புக்கு எவ்வளோ ஷோல்டர் குறைக்கணும், எவ்வளோ ஆமோல் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீப் நெக் தேரி 2 பார்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் எத்தனை இன்ச் நெக்கை ஆழப்படுத்த போகிறீங்களோ அதுக்கு உங்களோட ஓன் மெஷர்மெண்ட்டில் ஷோல்டர் எவ்வளோ வருது, ஆமோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோட நெக்கை ஒரு 10.5 இன்ச்சுக்கு ஆழமாக வைக்க போகிறேன். ஸோ இந்த 10.5 இன்ச் நான் நெக்கோட ஆழம் வைக்கும்போது என்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ ஷோல்டர் குறைக்கணுமோ எவ்வளோ ஆமோல் குறைக்கணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 5.2 கரெக்டாக இருக்கும். ஸோ ஷோல்டருக்கு ஸோ நான் 5.2 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதே 5.2 நான் அப்படியே ஆமூலுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட பாடிக்கு நீங்கள் அந்த பேட்டர்ன் நான் போட சொல்லியிருப்பேன். டீப் நெக் தேரி பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஓன் மெஷர்மெண்ட்டில் பேட்டர்ன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த பேட்டர்னை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நெக்கை ஆழப்படுத்தினா ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ வரும், ஆமோல் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் எத்தனை இன்ச் ஆழப்படுத்துறீங்களோ அத்தனை இன்ச்சுக்கு என்ன ஷோல்டர் வருது உங்கள் ஓன் பாடி மெஷர்மெண்ட்டில், அதே மாதிரி எவ்வளோ ஆமோல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெளிவாக வைங்க. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப பெருசாகும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டீப் நெக் தேரி, ஆமோல் தேரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு லூஸ் அலவன்ஸும் நான் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் என்னோட கரெக்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ஒரு -1/2 இன்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா இவங்க செஸ்ட்டுக்கு லூஸும் ஆட் பண்ணலை -1/2 இன்ச்சும் பண்ணுறாங்க, அப்போ செஸ்ட்டு ரொம்ப டைட் ஆகிடாது தானே? கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா நெக்கு நம்ம அவ்வளோ டீப் நான் இறக்கியிருக்கேன். ஸோ அவ்வளோ டீப் நெக்கு இறக்கும்போது நான் என்னோடய செஸ்ட்டு இவ்வளோ டைட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் லூஸும் என்னோடய செஸ்ட்டுக்கு ஆட் பண்ணலை. வர ஆன்சர்லேயும் -1/2 இன்ச் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் நம்மளோட லாஸ்ட் வீடியோ அந்த டீப் நெக் டிப்ஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு புரியல, நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்னோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரில் ஒரு -1/2 இன்ச் நான் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நான் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் நான் என்னோட கரெக்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்லேயே ஒரு 1/2 இன்ச் நான் கம்மி பண்ணேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் சூட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஒரு சிலருக்கு லூஸ் ஆட் பண்ணாமல் கரெக்டான செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வச்சாவே சரியாக போயிடும். ஒரு சிலருக்கு
கரெக்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர்லேயே மைனஸ் ½ இன்ச்சோ 1/4 இன்ச்சோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து தான் வந்து அதை பண்ணணும். சரியா? இப்போ நான் வந்து என்னோடய நெக்கு வித்தை வந்து இந்த ஷோல்டர் லைனில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ என்னோட ஸ்டாப்போட அளவு வந்து நான் குட்டியாக வைக்க போகிறேன். ஓகே, ஸ்டாப் அப்படின்றது வந்து அந்த ப்ளவுஸில் வந்து அந்த ஷோல்டர் பக்கம் இருக்குல்ல, அதுதான் ஸ்டாப்பு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ளவுஸோட ஸ்டாப்பை வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ 2 இன்ச் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே வந்து நான் நெக்கோட வித்தை வந்து விட்டுற போகிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது ரொம்ப டீப் ப்ளவுஸு அதே மாதிரி ப்ராட் ப்ளவுஸு, ஸோ நீங்கள் ஸ்டாப்பை இவ்வளோ குட்டியாக வச்சுட்டு இவ்வளோ அகலமாக வந்து நெக்கோட வித்து வந்து வைக்கிறீங்களே, இது சரி வருமா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக வந்து நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்லா வீடியோவும் இது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட நெக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு 10.5 இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து ஆழப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நெக்கோட வித்து இங்கே எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக வந்து நான் இங்கே கீழே வந்து வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நெக்கை ஆழமும் படுத்தி அகலமும் படுத்த போகிறேன். ஓகே, இங்கே என்ன நெக் வித்து இருக்கோ அதை கரெக்டாக நான் இங்கே வைக்கல, இங்கே நெக் வித்தை விட இங்கே ஜாஸ்தி தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 4 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 4 இன்ச்சை வந்து அப்படியே வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாக்ஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நான் இப்படி கிராஸாக வரும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள நான் என்னோட நெக்கோட ஷேப் வந்து வரைய போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்படி வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் வரைகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இந்த டீப் நெக் தேரியை பற்றி போட்ட எல்லா வீடியோ, அதுக்கப்புறம் இந்த ஆமோல் பற்றி போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் டீப் நெக்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அது எப்படி கரெக்ட் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு டீப் நெக்கு, இந்த அளவுக்கு ப்ராட்னஸை வந்து நீங்கள் கொடுத்தா அதை வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிட்டீங்க, இல்லை அதை கேர் பண்ண பார்த்துருப்பீங்க, பட் ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் போடும்போது அதில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் ஓகே நம்ம இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொதப்போம். ஏன்னா நெக்கு வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒரு 2 முறை பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் தான் எல்லாமே, பார்க்குறது ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கணும் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆமோல் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ என்னோட இந்த ஆமோல் லைனில் மிட் பாயிண்ட்டை வந்து முதல்ல கண்டுபிடிச்சி நான் மார்க் பண்ணுறேன். டேப் இப்படி வச்சு சென்டராக மடிச்சிங்கன்னா மிட் பாயிண்ட்டு கிடச்சிரும். ஸோ இது மிட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த கார்னர்லேருந்து உங்கள் பாடிக்கு வந்து இதுக்கும் நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பாருங்கள், பார்த்துட்டு தெளிவாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த எல்லா நாலேஜ் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த கார்னர்லேருந்து அவங்கவுங்க பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் பாடிக்கு இந்த ஆமோல் கர்வ் இங்கேருந்து எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே வரும். ஓகே, இப்போ நான் என்னோட ஆமோல 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு வந்து கர்வ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு 7.5 வந்து என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வருது. ஸோ அந்த 7.5 அளவுக்கு நான் வந்து ஆமோல் கர்வ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ அது ஒரு வாட்டி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்வளோ அக்யூரேட்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த அக்யூரேட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஆமோல் கர்வ் வந்து நான் தோராயமாக மார்க் பண்ணல, என்னோட பாடிக்கு என்ன வருமோ அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக வருது. சரியா? இப்போ
நான் வந்து இவ்வளோ ஆழப்படுத்தி நெக்கை இவ்வளோ அகலப்படுத்தியிருக்கேன். இதை வந்து என் ஷோல்டரில் வந்து கண்டிப்பாக வந்து நிற்கவே நிற்காது. நான் என்ன தான் பார்த்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஆர்மோல் மெஷர்மெண்ட் வச்சுருந்தாலையும் இவ்வளோ அளவுக்கு ஆழப்படுத்தி அகலப்படுத்தியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நோட் பண்ணணும், என்னோட ஸ்டாப் ரொம்ப குட்டியாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கிருந்து ஒரு 0.25 அளவுக்கு வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 0.25 அளவுக்கு வந்து கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஸ்லோப் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த சின்ன ஸ்லோப்பு இது வந்து இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறத வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் மாதிரி தான். உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச்சு டாட்காக. ஓகே, ஸோ என்னோட வேஸ்ட் ரவுண்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு 7.5 வருது. ஸோ அந்த 7.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செஸ்டையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்னடா இது செஸ்ட்டை இவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறாங்க, லூஸும் வைக்கல. ஸோ இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இது அவுட்புட் வரும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டீப்பு ரொம்ப ப்ராடு வைக்கிறீங்கன்னா செஸ்ட்டில் லூஸ் வைக்காதீங்க. தேவைப்பட்டால் கரெக்டான செஸ்ட்லேயும் கம்மி பண்ணுங்கள். ஓகே, ஒரு 2 ப்ளவுஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நான் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப டீப் நெக் வைக்கும்போது நம்ம டாட்டே இல்லாமலும் பண்ணலாம். ஸோ அது வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட், நான் அது உங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து பேசிக்கான பேட்டர்ன். ஓகே, ஸோ நான் பேட்டர்ன் போடும்போது எப்பவுமே சீம் அலவன்ஸ் கொடுக்க மாட்டேன். அது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கீழே வந்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு. ஸோ 1 இன்ச் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் 1.5 இன்ச். ஓகே, ஸோ சைடில் வந்து 1.5 இன்ச்சு. ஸோ இந்த 1.5 இன்ச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆர்மோல் சைடு வந்து 1/2 இன்ச். ஓகே, ஸோ 1/2 இன்ச் வந்து இந்த சைடு நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து இதுக்கு 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு, அதாவது நம்ம இந்த கிராஸ் கொடுத்துருக்கோம்ல இதிலிருந்து மேலே 1/2 இன்ச். ஓகே, இப்படி வரும். அதுக்கப்புறம் நெக்குக்கு 1/2 இன்ச். ஓகே, நெக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நம்மளோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா இவங்க இவ்வளோ டீப் அண்ட் ப்ராடாக வந்து நெக் கொடுத்துருக்காங்க, ஆனால் நெக் சைடு வந்து பாயிண்டாக வந்து உள்ள தள்ள சொன்னாங்க, ஆனால் இவங்க மட்டும் தள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்லோப்பெல்லாம் கொடுத்து இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்காத அளவுக்கு வந்து கிரிப்பாக வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், இந்த வேஸ்ட்லேருந்து கீழே இருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பேட்டர்ன் போடும்போதுமே அதை கட் பண்ணாலே ஓகே தான். இல்லை கிளாத்தில்
இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா இப்படி கீழே துணி இறங்கும் இல்லையா, அந்த துணி எவ்வளோ இறங்குதோ அதை மட்டும் கட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நான் வந்து முதல்ல டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட துணி எவ்வளோ கீழே இறங்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ், கண்டிப்பாக புரியாது, அந்த எல்லா வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் வந்து ஓவர். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ப்ளவுஸோட சேம் லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடுக்கு என்ன மார்க் பண்ணுமோ அதே லென்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரும் வந்து பேக்குக்கு என்ன வச்சிங்களோ அதே ஃப்ரண்ட்டுக்கும் வைங்க. சேம் ஆமோலும் பேக்குக்கு என்ன வச்சிங்களோ அதே ஃப்ரண்ட்டுக்கும் வைங்க. நெக்கோட வித்தும் என்ன பேக்குக்கு இருக்கோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கு. அதே மாதிரி செஸ்ட்டும் சேம் தான். ஓகே, இப்போ நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கு டேப்பை கிராஸாக வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை வந்து நான் வரையணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கு மார்க் பண்ணும்போது டேப்பை வந்து இப்படி சைடில் வந்து வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து பேக்கில் கம்மி பண்ண மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்மி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் நிற்கவே நிற்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்கு பாக்ஸில் வந்து நம்ம நெக்கோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக ஒரு ஷேப் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஆமோல் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆமோல் மெஷர்மெண்ட்டில் வந்து ஆமோல் லைனில் டேப்பை வச்சு ரெண்டாக இப்படி மடித்து மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளணும். அதுக்கப்புறம் இதையும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த கர்வ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து கரெக்டாக உங்களோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு என்னோட ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வந்தது இல்லையா, அதை நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ அடுத்து வந்து உங்களோட பாயிண்ட் லென்த்து ஷோல்டர்லேருந்து உங்களோட நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு நிப்பிளுக்கும் இன்னொரு நிப்பிளுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த். ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து இங்கே வருது. என்னோட பாயிண்ட் லென்த்தும் என்னோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் இந்த இடத்துல மீட் பண்ணதில்ல. இதுதான் வந்து என்னோட பாயிண்ட். ஓகே, காட் இட். ஸோ இங்கிருந்து உங்களோட கப் லென்த் உங்கள் நிப்பில் இருந்து உங்கள் அண்டர் பஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இங்கிருந்து அப்படியே மார்க் பண்ணுங்க. எனக்கு 3 இருக்கு. ஸோ நான் 3 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்பான கப் ஷேப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் என்னோட பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து இறக்கி வந்து டாட் பிடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து இப்படி வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட மெயின் டாட்டோட அளவு எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைடு 1 இன்ச் இந்த சைடு 1 இன்ச் வந்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட கரெக்டான மெயின் டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நான் இது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸாக வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 3 டாட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு சிங்கிள் டாட் போதும். ஸோ சப்போஸ் நீங்கள் 3 டாட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டான இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிங்கன்னா அது உங்களோட சைடு டாட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மெயின் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.75 அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே ஆமோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஆமோல் டாட்டு. இப்போ இங்கிருந்து 1.5. ஓகே, அதே மாதிரி இங்கிருந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணணும். இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு வேஸ்ட் லைன். ஓகே, ஸோ இது மேலே நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 6.5 இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கிருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்குறேன். எனக்கு 3 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 3 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் வந்து 6.5 இங்கே வருது. என்னோட வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் 4ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர். ஓகே, இப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கீழே வந்து வேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு 1/2 இன்ச், சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, 1.5 இன்ச் 1.5 இன்ச். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், நெக்குக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட இந்த டாட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊக் பட்டிக்கு ஹை பட்டிக்கு வந்து இந்த சைடு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து விடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஊக் பட்டி ஹை பட்டி சைடு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணலாம். ஸோ நம்மளோட மெயின் டாட் இருக்குல்ல, ஸோ அந்த மெயின் டாட்டை வந்து இது வந்து ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பட்டி வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஒட்டிக்கலாம். வந்து நான் வந்து என்னோட டாட் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி 3 டாட்னா கூட அப்படி தான். 3 டாட்னா கூட நீங்கள் இந்த மெயின் ஒரு டாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து பட்டி கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 இன்ச் வந்து ஹைட்டு, 10 இன்ச் அளவுக்கு வந்து வித் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பேட்டர்ன் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இப்படி இந்த ஃப்ரண்ட் ப்ளவுஸோட இந்த கார்னரும் இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? புரியலனா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த ஷேப் அப்படியே வந்து ட்ரா பண்ணிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த ஷேப் தான். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி கோடு போட்டு இந்த எக்ஸஸ் வந்து வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கர்வு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா சைஸ்க்கும் வந்து நீங்கள் இப்படி வந்து பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த பட்டியையும் முதல்ல ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, இதையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இந்த பேக் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக் பார்ட் மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட் இப்படி வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் வச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பட்டி இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பட்டியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக் சைடு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு இப்படி மடித்து இப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடித்து வந்து தச்சிருவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியல என்னோட பழைய வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து நான் ரஃபாக போட்டு வச்சுட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து என்னோட கேப் ஹைட்டை விட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு என்னோட கேப் ஹைட் வந்து 2.7. ஓகே, ஸோ அந்த 2.7 வந்து நான் முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட ஸ்லீவோட லென்த்து. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் வந்து இந்த கேப் ஸ்லீவ் மாதிரி வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இதே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேப் ஹைட்டு. ஸோ முதல்ல வந்து ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேப் ஹைட்டு. கேப் ஹைட் வந்து எனக்கு 2.7. ஓகே, ஸோ நான் 2.7 வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு சாரி இங்கே வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட கேப் லைன். ஓகேவா? இப்போ நம்ம ஆமோல் லைன் வந்து கிராஸாக வந்து வரையணும். நம்ம ஆமோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேப் லைனை டச் ஆகிற மாதிரி கிராஸாக வந்து லைன் வரையணும். ஓகே, ஸோ என்னோட ஆமோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5 வருது. ஸோ அந்த 7.5 அளவுக்கு இங்கிருந்து நான் இந்த கேப் லைனை டச் ஆகிற மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஆமோல் லைன். ஓகே, ஆமோல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த ஆமோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டேப்பை வந்து நீங்கள் இப்படி வச்சு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே அப்போட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கர்வ் ஷேப், ஆமோல் கர்வ் ஷேப் வந்து அப்படியே நம்ம இது டச் ஆகிற மாதிரி அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஸோ இங்கே என்னோட லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சேன்ல, அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து என்னோட ஆர்ம் ரவுண்டு லைன். ஓகே, ஸோ இந்த லைன் மேலே என்னோட ஆர்ம் ரவுண்டை வந்து நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நான் மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து 12 இருக்குது. ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். அந்த 6ஐ வந்து என்னோட ஆர்ம் ரவுண்ட் லைன் மேலே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதையும்
கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த 1/2 இன்ச் நான் கீழே விட்டுருக்கேன்ல, இந்த 1/2 இன்ச் தான் வந்து எனக்கு ஸ்லீவாகவே வரும். அதான் சொல்கிறேன்ல, இது வந்து ரொம்ப ஷார்ட் கேப் ஸ்லீவு. ஸோ இது வந்து இந்த ரொம்ப லூஸாக வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த அக்குலெல்லாம் வந்து அப்படியே அக்யூரேட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் இந்த ஸ்லீவ் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப ஹோம்லி அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ சைடில் இங்கே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே மேலே நம்ம 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 1.5 இன்ச்சை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கீழே இந்த 1 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச் கீழே வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை வந்து மார்க் பண்ணுறோம், கேப் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆமோவில் 2ஆல் டிவைட் பண்ணுற அளவுக்கு வந்து சைடில் கிராஸ் கோடு போடுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோலாம் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்லீவு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாத்துக்குமே வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வச்சு கிளாத்தில் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே கிளாத்தில் வந்து வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாத்தை வந்து 4 ஃபோல்டாக வந்து மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். ஓகே, ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்கணும். கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுட்டு இதை வந்து அப்படியே வச்சு அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணுங்கள் கிளாத்தில். ஓகே, அக்யூரேட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பேக் பார்ட்டு ஒரு கிளாத்தை 2ஆக மடிங்க. ஓகே, டபுளாக மடித்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு வந்து இருக்கணும். ஓகே, இந்த சைடு ஃபோல்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ இதை அக்யூரேட்டாக வந்து கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து அக்யூரேட்டாக கிளாத்தில் வந்து கட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணும்போது கிளாத்தில் கட் பண்ணும்போது இது எடுத்துடணும். ஓகே, ஸோ எடுத்துட்டு இப்போ ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அப்படியே அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பட்டியும் வந்து ஃபோல்டிங் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எத்தனை பட்டி வேணுமோ, ஒரு பக்கம் வந்து 3 பட்டி வைக்க போகிறீங்க, இல்லைனா 2 வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டிங் எல்லாம் இல்லை, அப்படியே வந்து இந்த பேப்பரை வந்து அப்படியே வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பாருங்கள், இந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம இதில் அப்படியே வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயும் வந்து எல்லாத்துக்கும் சீம் அலவன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இதை அப்படியே இந்த சீம் அலவன்ஸ் வந்து இங்கே கீழே வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி சைடு இருக்கிற சீம் அலவன்ஸ் வந்து இந்த சைடு வந்திருக்கும். ஓகே, ஸோ பட்டிக்கும் வந்து சீம் அலவன்ஸ் வந்து விட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் பேப்பரை அப்படியே வச்சு கிளாத்தில் அக்யூரேட்டாக அப்படியே கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியல அப்படின்னா என்னோடய பழைய வீடியோவை பார்த்துட்டு, இல்லைனா தைக்க தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து தைங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். இது தெரிஞ்சு நீங்களே வந்து ப்ளவுஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கூட சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்ட எந்த வீடியோவுமே பார்க்காத பிளாங்காக வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொதப்பும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அதில் என்னெல்லாம் சொன்னனோ எல்லாத்தையுமே வந்து பண்ணால் தான் வந்து இது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? தேங்க்யூ.